ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு திருப்பதி திருமலை தரிசனம் பத்தின முக்கியமான 10 தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இன்னைக்கான தரிசனத்துக்கான நேரம் பத்தின இன்ஃபர்மேஷன். இன்னைக்கான நேரடி இலவச தரிசனத்துக்கு 10ல இருந்து 12 மணி நேரம் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கன்ல காலையில தரிசனம் பார்க்க போறீங்கன்னா 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகும். மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்டா இருக்கு, நைட் ஸ்லாட் கிடைச்சிருக்கு அப்படின்னா 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகும். இந்த ஸ்லாட் டைமிங் செக் பண்றதுல சேம் டேக்கான டிக்கெட் இருந்தா நீங்க எப்போ வேணாலும் கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகலாம். இதுவே நீங்க நேரடி இலவச தரிசனத்துல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். நேத்து தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 71,361 பேர் பார்த்திருக்காங்க. தரிசனத்துக்கான கூட்டம் அப்படின்றது நார்மலா தான் இருக்கு. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கன் நடைபாதையில கொடுக்கக்கூடிய ஸ்ரீவாரி மெட்டோட டோக்கன் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். காலையில இன்னைக்கு டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுமே இன்னைக்கான ஸ்லாட்டும் நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்டும் இஷ்யூ பண்ணாங்க. உங்களுக்கு எந்த ஸ்லாட் வேணுமோ நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். ஒரு தடவை இந்த டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா திரும்ப இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு 30 நாள் டைம் கேப் கழிச்சு தான் வாங்க முடியும். இந்த டிக்கெட் வாங்கிட்டு தர்ஷன் போனீங்க அப்படின்னா நீங்க ஒரு 3ல இருந்து 5 மணி நேரத்துக்குள்ள மத்தியான ஸ்லாட்லயும் ஏர்லி மார்னிங் தான் 1ல இருந்து 2 மணி நேரத்துல தரிசனம் பார்த்துடலாம். பட் நீங்க இதை வாங்குறதுக்கு காலையில அங்க ஒரு 3ல இருந்து 4 மணிக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா சேம் டேக்கான ஸ்லாட் கண்டிப்பா கிடைக்கும். நாளைக்கு வியாழக்கிழமையில டிக்கெட் வாங்க போறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கான ஸ்லாட் ஏர்லி மார்னிங் கொடுக்க மாட்டாங்க. வியாழக்கிழமையோட டிக்கெட் முடிஞ்சிருச்சுன்னா எல்லா கவுண்டருமே க்ளோஸ் ஆயிடும். கீழ் திருப்பதியில விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இங்க எல்லாமே எஸ்எஸ்டி டோக்கன் தான் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரி மெட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1240வது ஸ்டெப்ஸ்ல கவுண்டர் இருக்கு. அதுல நடந்து போறவங்களுக்கான டெய்லியும் 5000 டோக்கன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்லாட் அவைலபிள் இருந்தது. ஸோ நியர்பைல இருக்கக்கூடிய கவுண்டர்ல செக் பண்ணி பாருங்க. சேம் டேயோட ஸ்லாட் முடிஞ்சது. ஏர்லி மார்னிங் நாளைக்கான ஸ்லாட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கிடைச்சதுன்னா வாங்கிட்டு நீங்க தர்ஷன் போகலாம். அடுத்தது 4வது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நாளைக்கு வியாழக்கிழமையில எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்க. அந்த எஸ்எஸ்டி டோக்கன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப எப்போ எஸ்எஸ்டி டோக்கன் திவ்யதர்ஷன டோக்கன் கவுண்டர் ஓபன் பண்ணுவாங்கன்னா மண்டே தான் ஓபன் பண்ணுவாங்க. ஏன்னா புரட்டாசி இது கடைசி சனிக்கிழமை வருது அப்படின்றனால உங்களுக்கு கண்டினியூவா வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளுக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 3வது வாரத்துல நிறைய க்ரௌடு வரும் அப்படின்னு சொல்லி டிடிடி எதிர்பார்த்தாங்க. பட் அந்த அளவுக்கு எந்த க்ரௌடும் இருக்கல. எஸ்எஸ்டி டோக்கனும் கொடுக்காதனால நேரடி இலவச தரிசனத்திலேயே ரொம்ப ஃபாஸ்டா தர்ஷன் நிறைய பேரால பார்க்க முடிஞ்சுது. மேபி இந்த வாரம் டெசிஷன் சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்ல அதை அப்படியே கேன்சல் ஆகுமா அப்படின்றது டிடிடி எதுவும் அஃபிஷியலா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இப்போ வரைக்கும் கேன்சல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க அந்த டேஸ்ல தர்ஷன் போறவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன், டெய்லியும் நீங்க திருமலையில ஆன்லைன்ல உங்களுக்கு ரூம் கிடைக்கல அப்படின்னா டைரெக்டா சிஆர் ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க ரூம்ஸ் எடுத்துக்கலாம். காலையில ஒரு 4:30 5 மணிக்கு கவுண்டர் ஓபன் பண்ணுவாங்க. அவைலபிள் பொறுத்து உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கும். காலையில ஒரு 4 மணி 5 மணிக்கு கியூல ஜாயின் பண்றீங்க, ஒரு 8 மணிக்குள்ளார கியூல போறீங்க, க்ரௌட் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரூம் கிடைக்கும். ரூம் வாங்குறதுக்கு ஒரு நபர் நீங்க ஆதார் கார்டு கூட லைன்ல நின்று நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எங்க அலர்ட் ஆயிருக்குன்ற எஸ்எம்எஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரூம்ஸ் எடுத்துக்கலாம். 50 ரூபாய் 100 ரூபாய் ரூம் கொடுப்பாங்க. 1000 ரூபாய் ரூம் அவைலபிள் பொறுத்து உங்களுக்கு ஆஃப்லைன்ல கிடைக்கும். கீழ் திருப்பதியில நீங்க ஆஃப்லைன்ல ரூம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா விஷ்ணு நிவாசத்துல அவைலபிள் பொறுத்து கொடுப்பாங்க. இதுவும் காலையில உங்களுக்கு ஒரு 5 மணி 6 மணிக்கு மேல கவுண்டர் ஓபன் ஆகும். அங்க இருக்க ரூம்ஸ் அவைலபிள் பொறுத்து தான் கிடைக்கும். இதுக்கு அடுத்து ஆஃப்லைன் ரூம் நமக்கு கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல கொடுப்பாங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது விஷ்ணு நிவாசத்துல ஓரளவுக்கு ரூம்ஸ் நல்லா இருக்கும். கீழ் திருப்பதியில வேணும்னா இங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் டைம்லயுமே உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிள் இருந்தா கொடுப்பாங்க. கவுண்டர்ல செக் பண்ணி பாருங்க. 6வதா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்க டெய்லியும் திருமலைக்கு தர்ஷன் போகும்போது கண்டிப்பா ஆஃப்லைன் ரூம்ஸ் ஏதாவது ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு சிஆர் ஆஃபீஸ் கிட்ட ஆர்ஜிதம் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவுண்டர்ல டெய்லியும் காலையில 11 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதுல செலக்ட் ஆனீங்கன்னா அடுத்த நாள் நீங்க ரொம்ப பக்கமா போயிட்டு மூலவரை பார்க்கலாம். இதே நாளைக்கு வியாழக்கிழமை அப்படின்றனால திருப்பாவட சேவாலாம் இன்னைக்கு லக்கி டிப்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு வச்சு என்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு மேல லைவா லக்கி டிப் நடக்கும். அதுல செலக்ட் ஆனீங்கன்னா நெக்ஸ்ட் டே தர்ஷன் பார்க்க முடியும். சுப்ரபாத சேவா, அடுத்த நாள் என்னென்ன சேவாஸ் இருக்கோ அது எல்லாமே கொடுப்பாங்க. இதுவே நீங்க கல்யாணோற்சவத்துல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்ல கல்யாணோற்சவம் டெய்லியும்
உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு லக்கி டிப் சேவால தான் நம்ம என்ரோல் பண்ணிக்க முடியும். எல்லாத்துலயுமே பண்ண முடியாது. ஸோ தேவைப்படுறவங்க அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, பிரம்மோற்சவம் நமக்கு இப்போ நவராத்திரி பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நவராத்திரி பிரம்மோற்சவத்துக்கு முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் நேத்து வந்து டிடிடி வந்து அவங்களோட போர்ட் மீட்டிங்க்கு அப்புறமா வெளியிட்டு இருந்தாங்க. அதுல இருக்க முக்கியமான தகவல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அக்டோபர் 14ஆம் தேதி தொடங்கும் இந்த நவராத்திரி பிரம்மோற்சவ விழாவுக்கான ஏற்பாடுகளை டிடிடி அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில ஏற்பாடு செய்திருக்கிறதா டிடிடியோட வந்து சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 19ஆம் தேதி வந்து கருட சேவை நடக்குது. 20ஆம் தேதி புஷ்பக விமானம் இருக்கு. 22ஆம் தேதி ஸ்வர்ண ரதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதி சக்கராசனத்தோட இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் அப்படின்றதும், பிரம்மோற்சவத்தின் போது முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான பெற்றோர்களுக்கான சிறப்பு நுழைவு தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கதா ஈயோ வந்து சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 19ஆம் தேதி கருட சேவையை முன்னிட்டு அன்றைய தினம் வந்து இருசக்கர வாகனங்கள் காட்ரோட்ல செல்றதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கருட சேவையை வந்து தரிசிக்கிறதுக்கு எண்ணற்ற பக்தர்கள் நேற்று முன்தினம், அதாவது முதல் நாளே வந்து அங்க இருக்கக்கூடிய கேலரிஸ்ல வந்து வெயிட் பண்ணுவாங்க அப்படின்றனால பக்தர்களோட வசதிக்காக கருட வாகன சேவையை வந்து முன்கூட்டியே தொடங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கிட்ட ஆலோசிச்சு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 19ஆம் தேதி கருட சேவையா இருக்கு அப்படின்னா 18ஆம் தேதியே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க 19ஆம் தேதி நைட் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, ஸோ அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமா பிரம்மோற்சவம் பத்தி கொடுத்திருக்க தகவல்ல உங்களுக்கு ஸ்பெஷல் தர்ஷன் எதுவுமே கிடையாது. சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளிகள், 1 இயருக்கு குறைவான குழந்தைகளோட தர்ஷன் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நோட் பண்ணிக்கிங்க. 14ஆம் தேதி உங்களுக்கு அங்குரார்ப்பணத்தோட ஸ்டார்ட் ஆகுது. 15ஆம் தேதியில இருந்து நவராத்திரி பிரம்மோற்சவம் 9 நாளுக்கு திருமலையில நடக்கும். அந்த நாட்கள்ல எந்த ஸ்பெஷல் தரிசனமும் இருக்காது. எஸ்எஸ்டி டோக்கன், நேரடி இலவச தரிசனம், 300 ரூபாய் தரிசனம், விஐபி பிரேக் தர்ஷன், இந்த மாதிரி டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தர்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. டைரக்டா போகக்கூடிய எந்த ஒரு ஸ்பெஷல் தரிசனமே இருக்காது. இதையும் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. 8ஆவதா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு டிசம்பர் மாசத்துல தரிசன டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா சென்னையில இருந்து போகக்கூடிய ஏபிஎஸ்ஆர்டிசி, ஹொசூர்ல இருந்து போகக்கூடிய பஸ், அதே மாதிரி கள்ளக்குறிச்சி, தமிழ்நாட்டுல இந்த 3 இடத்துல இருந்து போறது, பாண்டிச்சேரியில இருந்து போகக்கூடிய ஏபிஎஸ்ஆர்டிசியோட பஸ் கூட நமக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டும் அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. இதுவே நீங்க வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து போற பஸ்ல கூட ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம். இதுல எக்ஸ்ட்ராவா நமக்கு பஸ் டிக்கெட்டும் ஆட் ஆகி வரும். இந்த டிக்கெட் புக் பண்ணிட்டு டிராவல் பண்ணணும் அப்படின்றத ஆப்ஷனல் தான். நீங்க டிராவல் பண்ணலாம், இல்லைன்னா தர்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். திருமலைக்கு நீங்க தரிசனத்துல ஜாயின் பண்ணும்போது இதுல நமக்கு ஆன்லைன்ல புக் பண்ணதுக்கு அப்புறமா பஸ் டிக்கெட் தனியாகவும் தர்ஷன் டிக்கெட் தனியாகவும் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். தரிசன கியூல போகும்போது தர்ஷன் டிக்கெட் மட்டும் கொடுங்க. சப்போஸ் உங்களோட பஸ் டிக்கெட் கூட நீங்க ஆட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பஸ்ல டிராவல் பண்ணிட்டு வந்ததுக்கான சீல் இல்ல, சைன் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம திருமலையில இருக்க ஏபிஎஸ்ஆர்டிசி மெயின் பஸ் ஸ்டாண்ட போயிட்டு அங்க நம்ம வந்து இந்த மாதிரி பஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சைன் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். இதுல டிராவல் பண்ணும் அப்படின்றது ஆப்ஷனல் தான். யாருக்காவது டிசம்பருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணுங்க. இல்ல எங்களுக்கு அக்டோபருக்கு வேணும், நவம்பருக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா தெலுங்கானா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல உங்களுக்கு எப்பயுமே வந்து தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருக்கும். அதுல வந்து தர்ஷன் டிக்கெட் 400 சில்ட்ரன் நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் அது கூட பஸ் டிக்கெட் வரும். அந்த நீங்க கம்பேர் பண்ணும்போது ஏபிஎஸ்ஆர்டிசில ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேர் கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். டிசம்பர் மாசத்துக்கு இப்போ வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. செக் பண்ணி பார்த்து தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கிங்க. இப்போ டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் பொறுத்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓங்கூர்ல இருந்து நிறைய பிளேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லாமே ஃபுல் ஆயிடும். ஓங்கோல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கும். தேவைப்பட்டா புக் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்து ஜனவரி மாசத்தோட டிக்கெட் புக்கிங் பத்தின அஃபிஷியல் அப்டேட் வந்து எஸ்பிபிசி சேனல்ல கொடுத்துட்டாங்க. அதையும் நம்ம வந்து என்னென்னைக்கு என்னென்ன புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது, அதை புக் பண்றதுக்கான டைம் கேப் பத்தி எல்லாம் வீடியோ கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் அப்டேட் நிறைய பேர் கேட்கறது, ஜனவரி 1ஆம் தேதிக்கும் வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு, அது இந்த மாசம் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. நவம்பர் லாஸ்ட் வீக்கு மேபி ஓப்பன் ஆகலாம். அப்படி இல்லைன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் ப்ரீரீரா வரும். அதை நீங்க பார்த்து புக் பண்ணிக்கலாம். ஜனவரியோட புக்கிங் 2ஆம் தேதியிலேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 1ஆம் தேதி ஓப்பன் ஆகாது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான 10 தகவல்களா இருக்கு. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.